ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சுவையான சூப்பரான கணவாய் புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பிக் சைஸ் கணவாய் எடுத்துகிட்டு வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கனவா நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா கனவாவை க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பல் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கணவாய் புட்டு நீங்கள் யாருமே சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீ ஃபுட்டில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களோட பாரம்பரியமான முறையில் செஞ்ச சமையலை தான் நான் போடுறேன். கண்டிப்பாக இதோட சுவை வேறு லெவலில் தான் இருக்கும். வீடியோக்காக சொல்லுங்கள். நிஜமாக கணவாய் ரொம்ப சூடு. இதை நீங்கள் சம்மரில் சாப்பிட பார்த்து தயிரோடு மேட்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஓரளவு பாடி ஹீட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். அது அரைச்சி எடுத்துக்கிட்ட கனவாவோட வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் மல்லித்தூள், காரத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இது நல்லா உபரியாக ஆகிற வரைக்கும் அதுவும் உப்பு மசாலாஸ் எல்லாமே அந்த கணவாயில் சேர்ற அளவு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு ஓகேன்னா அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததில் இந்த கலந்து வச்சுருக்க புட்டை கொட்டிட்டு நல்லா கை எடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி தீஞ்சிரும். அதனால கை எடுக்காமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மசாலாஸ்லாம் பச்சை வாசனை எல்லாம் போய் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா உபரியாக வரணும். அது வரைக்குமே கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து இப்படி காட்டுறேன் பாருங்கள். கரண்டியிலேருந்து எப்படி கொட்டுது பாருங்கள். இதுதான் அந்த புட்டோட கன்சிஸ்டன்சி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.